Hello friends, welcome back to anithajaganskitchen kitchen. இன்னைக்கு நம்ம salmon fish cakes எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க ஒரு panல 2 teaspoon oil ஆட் பண்ணிருக்கேன். oil சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணது ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டே வரேன். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி salt ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே வாங்க. இப்போ 5 to 10 minutes நல்லா வதக்கிட்ட பிறகு ஃபைனா சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் garlic ரெண்டுமே சேர்த்து வதக்கிட்டே வரேன். அதுக்கு அப்புறமா உங்ககிட்ட என்ன பெப்பர்ஸ் இருக்கோ அது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட green and red peppers இருக்கு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே வரேன். நம்ம பெப்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு 5 minutes வரைக்கும் குக் ஆனா போதும். இந்த பெப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரன்ச்சியாவே இருக்கட்டும், அப்ப நல்லா இருக்கும். இந்த ஃபிஷ் கேக் செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சால்மன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபிஷ் எடுக்கும்போது போன்லெஸ் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன முள் கூட இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சாப்பரில் கூட போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ண இந்த ஃபிஷ்ஷை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 3 பொட்டேட்டோஸை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி பீல் பண்ணி மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துட்ட பிறகு நம்ம வெஜ்ஜி மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பெப்பர்ஸ் எல்லாம் பண்ணது அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பொட்டேட்டோஸ்க்கும் ஃபிஷ்ஷுக்கும் தேவையான சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போது ட்ரைட் ஹர்ப்ஸ், ஆரிகானோ, அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ்லாம் நான் இங்கே சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லைனாக்கா நீங்கள் விட்டுடலாம். உங்ககிட்ட ஹர்ப்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் வந்து கொத்தமல்லி இல்லைனாக்கா கீரை எது வேணாலும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பிரெட் க்ரம்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரெட் க்ரம்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நல்லா எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் கேக் பண்ணுறதுக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம பவுலில் வந்து அந்த ஃபிஷ் கேக் மிக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு தட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி அதையும் தட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ் கேக் பேட்டி செய்கிறதுக்கு முன்னாடி கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்கர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த பர்கரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஸ்டார்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டிஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே பர்கருக்காக செய்கிறதுனால ஸோ என்னோடய பர்கர் பண்ணுக்கு தகுந்த மாதிரி நான் பேட்டி செஞ்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக்கில் வந்து நான் கோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வச்சு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் அந்த பேட்டிஸில் படுற மாதிரி ஃபுல்லாக நான் கோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பேட்டிஸும் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் கேக் பேட்டிஸ் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீஸ் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்கருக்கு, ராப்க்கு, அப்படி ஸ்டார்டர் கூட நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஷ் கேக் பேட்டி. இப்போ நம்ம இந்த ஃபிஷ் கேக்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது ஷாலோ ஃப்ரை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இல்லை அவனில் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் சூடானதும் நான் இதை ஃபிஷ் கேக்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே வரேன்.
இப்போ ஒரு 5 to 8 மினிட்ஸ் இந்த ஒரு சைடு குக் ஆன பிறகு நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டு அந்த சைடும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பி வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ நம்ம பர்கர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சாஸ் மாதிரி செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த சாஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் மேயோனேஸ், அப்புறம் கெட்சப், அப்புறம் ஹாட் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பர்கருக்கு இல்லைனா ராப்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 3 சாஸும் ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்முடைய ஹாட் பர்கர் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பர்கர் அசம்பிள் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், லெட்யூஸ், அப்புறம் அலப்பினோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஃபிஷ் கேக்கை நீங்கள் அப்படியே ஸ்டார்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பர்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பர்கருக்கு முதல்ல அந்த பர்கர் பன் வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஹாட் பர்கர் சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அந்த பேட்டர்னில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பர்கர் ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு பசங்களுக்கு அந்த மாதிரி ஹாட் சாஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா வெறும் கெட்சப் மட்டும் யூஸ் பண்ணி பர்கர்ஸ் பில்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்முடைய salmon fish cake with burger ready. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.